ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 3 முடிச்சு சீரியல்ல இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இப்போ தான் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா நமக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கௌஷிக் வந்து புனிதாவை கடத்தணுன்ட்டு தான் அன்னைக்கு ஒரு நாள் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் விட்டு நல்ல பேர் வாங்கினான். இப்போ அடுத்தது அவன் புனிதாவுக்காக வெயிட் பண்ணும்போது ரஞ்சிதாவும் நந்தினியும் ஸ்கூல் போக வந்ததுனால அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ரஞ்சிதாவை தனியாக கூட்டு போயிட்டு, இதை எபிசோட் பார்த்தவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. ரஞ்சிதாவை தனியாக கூட்டு போயிட்டு சூர்யா வந்தோடனே விட்டுட்டு கிளம்பிட்டான் ஆள். ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். இப்போ திரும்ப உனக்கு என்ன பிளான் சொல்லுங்கள். இப்போ அடுத்து திரும்ப புனிதாவை ஃபாலோ பண்ணுறது. அதே மாதிரி புனிதா ஆஃபீஸ் வெளில நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது ரஞ்சித்லேருந்து கால் வருது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரஞ்சித் எப்போல்லாம் பேசுகிறாரோ, போன டைம் ஜெயிலேருந்து பேசும்போது இதில் வந்து டேரக்டரோட அந்த ஒரு மைண்ட் செட் சூப்பராக இருந்துச்சு. அது என்னென்னா, ரஞ்சித் ஒரு டைம் கால் பண்ணும்போதும் அந்த பின்னாடி ரஞ்சித் பின்னாடி ஒரு நிழல், போலீஸோட நிழல் அந்த கேப்போட. ஏன்னா அவங்க போலீஸ் உதவியோட தான் பேசுகிறான்றத அது அந்த சீனில் காட்டுறாங்க. கேப் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸோட ஆஃப் ஃபேஸ் பிளர்ரு, பின்னாடி ரஞ்சித்து. அந்த சீன் அந்த ஸ்க்ரீன் சூப்பராக இருந்துச்சு. இப்போ என்னென்னா, ரஞ்சித் வந்து கால் பண்ணுறாரு. உடனே கௌஷிக் வந்து எங்கடா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கௌஷிக் சொல்கிறாரு, இங்கே தானே மச்சான், புனிதா ஆஃபீஸ் வெளில நின்றுட்டுருக்கேன், அவள் வர டைம்டா, இன்றைக்கி கண்டிப்பாக அவளை கடத்திடுவேன்டா அப்படின்னு. லூஸு, நான் சொல்கிறத கேளுடா, எப்படிடா பைக்கில் எப்படிடா நீ கடத்துவ, டக்குன்னு அவள் வழி மாதிரி கத்திட்டா என்னடா பண்ணுவ அப்படின்னு. மச்சான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, நான் எப்படி பேசணுமோ நான் பேசிக்கிறேன்டான்னு. இல்லைடா, உனக்கு வந்து இந்தியா பொண்ணுங்களை பற்றி தெரியல, அதுவும் தமிழ்நாட்டு பொண்ணுங்களை பற்றி சுத்தமாக தெரியல, அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, அவளை நம்ப வை. அதுக்கு நீ என்ன பண்ணணுன்னா அவளை லவ் பண்ணணும், லவ் பண்ணுற மாதிரி நடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கௌஷிக் வந்து நடிக்கவா மச்சான், இந்த மூஞ்சுக்கு ரொமான்ஸே வராது மச்சான். அதெல்லாம் வரும்டா, நீ நடித்து அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் வந்து என்னடா சொல்கிற, இன்னைக்கு கடத்திடுறேன்டா நான், அதெல்லாம் வேணாம், நீ கடத்துறது ரிஸ்க்கு, தேவையில்லாமல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் சரிடா அவள் வர டைம் ஆகிடுச்சுன்ட்டு வைக்கிறான் ஃபோனை. இதுவே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கானுங்க ஃபோனில். ஒரு பொண்ணை கடத்தணுன்னா எப்படி பேசுவானுங்க, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த பொண்ணு வரும்போது அவள் வந்து ஆல்ரெடி ஃபோனில் அந்த பைக் டாக்ஸி போட்டுட்டு தான் வரா போல். வரும்போது என்ன மேம் பைக் டாக்ஸியா? ஆமாம். என்ன மேம் போடுறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம். நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் சொல்கிறான், மேம் இது மாதிரி ஒரு ஆர்டருக்காக வந்து மிஸ் ஆகிடுச்சு மேம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நேற்றையும் இப்படி தான் ஒருத்தர் சொன்னார். மேம் ஆர்டர் கேன்சல் ஆனிச்சுக்கு நாங்கள் என்ன மேம் பண்ண முடியும், நாங்கள் எப்படி வந்து செலவு தானே மேம் பார்க்க முடியும், இப்போ நீங்கள் கொடுக்குற 60 ரூபா தான் மேம் நான் சேர்த்து வச்சு என் வாழ்க்கை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவளும் ஏறிடுறா. எங்கே போகணுன்னு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறா வலசரவாக்கம் போகணும்னு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிக்கிறான். ஏற்றிட்டு போகிறாங்க. போயிட்டு கரெக்டாக இறக்கி விட்றான். இறக்கி விட்டோடனே வந்து அமௌண்ட்டு பேக்கில் பார்க்குறா, பேக்கில் இல்லை அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, நான் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி மேம் அப்படின்னு சொல்லி நம்பர் சொன்னால், ஆல்ரெடி 60 ரூபா போட்டு விட்ருக்கான் அந்த நம்பருக்கு. இதில் 60 ரூபா நான் போட்டிருக்கேனே அப்படின்னு. ஆமாம் மேம், நேற்று வந்தல நான் தான். இது ஒரு சின்ன இம்ப்ரெஷன் அந்த இடத்துல. ஹெல்மெட்டை கழட்டி காட்டுறான். நான் தான் மேம் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை மேம், இந்த வழியாக வந்தேன், ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு மேம், என்ன மேம் நான் பண்ணுறது. இல்லை போய் சொல்கிறீங்க மேம், உண்மையாக தான் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் வந்து கேட்குறா, உண்மையை சொல்லுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று நீங்கள் கொடுத்த 60 ரூபாயை வச்சு தான் மேம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். உடனே அவள் வந்து மடங்கிட்ட ஆள். அவன் போயிடுறான் வண்டி எடுத்துகிட்டு. இவன் வந்து அப்படி ஒரு சிரிப்பு போட்டுறாங்க. ஆல்ரெடி அவன் நடிக்க சொன்னது இதுலேருந்தே கொஞ்சம் நிரூபணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் போயிட்டான் வண்டி எடுத்துகிட்டு. இவன் வந்து இங்கே இருக்காளா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நந்தினி வந்து போட்டு ஜெயிலில் வந்து அந்த பொம்பளைங்களை போட்டு பெரட்டி எரிஞ்சிடா. பொம்பளைங்க 4 பேர் இருக்கலாமா, ஆம்பளைங்க 4 பேர் எல்லாரையும் போட்டு மலிக்கி தள்ளி சரியான அடி அடிச்சுட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் வந்து ரஞ்சிதாவுக்கு தலை பண்ணி விட்டுட்ருக்காங்க புனிதா. அப்போ ரஞ்சிதா வந்து கேட்குறா, அந்த மாதிரி அக்கா ஸ்கூலுக்கு இங்கேருந்து போக முடியலக்கா, நம்ம வீட்டுக்கு எப்போக்கா போவோம் அப்படின்னு கேட்டேன். போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு மாதவி உள்ள என்ட்ரி கொடுத்தோன்னே வந்து நீங்களாம் எப்போ கிளம்ப போகிறீங்க, ஓசி சோறு தின்னுட்டு இங்கே எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. உடனே புனிதா சும்மா இல்லாமல்
நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன். எனக்கு சோறு இல்லாமல் நான் ஒன்றும் இங்கே வந்து கிடக்கல. மாமா கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால தான் இங்கே வந்து கிடக்குறோம்னு. ஏய் தோட்டக்காரன் பொண்ணுன்னு நீ என்ன என்னை எழுத்து பேசுகிற? அப்படியே உன்னை போட்டேன்னா வச்சுக்கோ பல்லெல்லாம் கொட்டிரும் அப்படின்னு சொல்லி மாதேவி சொல்கிறாங்க. உடனே புனிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அடிங்க என்ன, அது என் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ நான் அடிச்சதை மாமாட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாயில் ஒரு பல்லு கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? இரு உன்னை இப்போயே நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவ என்ன சொல்கிறா புனிதா, வேணும்னா சாப்பிட்டதுக்கும் இங்கே இருந்ததுக்கும் நான் சம்பாதிக்கிறேன் இல்லையா, அந்த காசுலேருந்து வாடகை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏய் தோட்டக்காரன் நாய்ங்க, நீ என்ன பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உடனே அவ சொல்கிறா, ஹலோ மாதவி அம்மா, நாங்கள் இன்னும் தோட்டக்காரங்களே இல்லை சரிங்களா, அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாதவி வந்து இரு இரு உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த ரூம் விட்டு வெளில போயிறாங்க. உடனே புனிதாவோட அப்பா வந்து என்னம்மா ஏம்மா இப்படி பண்ணுற? அப்பா நம்ம ஒன்றும் அடிமை கிடையாது சரிங்களா அப்படின்னு சொல்கிறா இவ. அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் இவர் போயிட்டு சூர்யா போயிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போது லேடி போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் 4 பேரை போட்டு அடிச்சிட்டாங்க சார், செம்ம அடிம்னு. யார் நந்தினி அம்னா? ஆமாம் சார் உங்கள் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது நந்தினி வர்றாங்க. நந்தினி வந்தோடனே இவர் போயிட்டு, நந்தினி என்னாச்சு அப்படின்னு சொல்லி இப்படி பிடிக்கிறாரு. அத்தா சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தா சார். பார்த்தா இங்கே நந்தினிக்கு எங்கள் காயம் வேணாம், நேற்று சண்டை இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தா சார். யார் ஒன்று அடிக்க வந்தது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தா சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு லேடி போலீஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே போனால் 2 போலீஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பரமேஸ்வரி சொன்ன அந்த ஏசியும் இன்னொருத்தரும் பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, சார் அந்த ரிப்போர்ட்டை ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு இப்போ ஒருத்தவங்க கழுத்துல சார் 2 ரேகையும் இருக்கும்ல சார், அது ஒரே ரேகை தான் சார் 2 கை, அதுவே பெரிய ஆதாரம் சார் அந்த பொண்ணு வெளில வரணும்னு சூர்யாவுன்னு அப்படி கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த இறந்த பொண்ணு மேலே அடிக்கிற சென்ட்டு, இன்னொரு பொண்ணு அந்த கொலை பண்ண பொண்ணு மேலே உள்ள சென்ட்டும் 2 ஸ்மெல்லுமே அந்த மேலே வருது சார். அதுவும் இல்லாமல் அது வந்து ஃபாரின் ஸ்மெல்லு. ஓகே சார், அதுவும் ஒரு லேடி ஸ்மெல் தானே சார், அதனால இவளை அரெஸ்ட் பண்ணதில் என்ன சார் தப்பு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த இன்னொருத்தர் சொல்கிறாரு, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, ஆனால் அந்த ஸ்மெல்லு இன்னும் நந்தினிக்கு வந்து பர்ஃப்யூம் ஸ்மெல்லே ஆகாதான் சார், இத்தனை வருஷத்தில் அவங்க பர்ஃப்யூமே போட்டது கிடையாதான், இது எப்படி சார் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னே, உடனே என்ன சார் இப்போ இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சால் அவள் வெளில வந்துடுவாளே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா வந்து மாட்டினீங்கடா அவ்வளோதான், இப்போ என்னடா பண்ண போகிறீங்க, நான் தான் அப்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. நந்தினி வெளில வந்துடுவா அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாரு சூர்யா. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போனால் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். தேங்க்யூ.